ஆண்டவர்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடு இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 9 இறைவார்த்தைகள் 28 36 முடிய. அக்காலத்தில் இயேசு பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கொட்டிக்கொண்டு இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலை மீது ஏறினார். அவர் வேண்டிக் கொண்டிருந்த போது அவரது முகத்தோற்றம் மாறியது. அவருடைய ஆடையும் வெண்மையாய் மின்னியது. மோசே எலியாய் என்னும் இருவர் அவரோடு பேசிக் கொண்டிருந்தனர். மாட்சியுடன் தோன்றிய அவர்கள் எருசலேமில் நிறைவேற இருந்த அவருடைய இறப்பை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். பேதுரு அவரோடு இருந்தவர்களும் தூக்க கலக்கமாய் இருந்தார்கள். அவர் விழித்த போது மாட்சியோடு இறங்கிய அவரையும் அவரோடு நிற்கின்ற இருவரையும் கண்டார்கள். அவ்விருவரும் அவரை விட்டு பிரிந்து சென்றபோது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கேயே இருப்பது நல்லது. உமக்கு ஒன்றும் மோசேக்கு ஒன்றும் எலியாவுக்கு ஒன்றுமாக 3 கூடாரங்களை அமைப்போம் என்று தாம் சொல்வது என்னதென்று தெரியாமலே சொன்னார். இவற்றை அவர் சொல்லிக் கொண்டிருக்கும் போது ஒரு மேகம் வந்து அவர்கள் மேல் நிழலிட்டது. அம்மேகம் அவர்களை சூழ்ந்தபோது அவர்கள் அஞ்சினார்கள். அந்த மேகத்தினின்று, இவரே என் மைந்தர், நான் தேர்ந்து கொண்டவர் இவரே, இவருக்கு செவி சாயுங்கள் என்ற ஒரு குரல் உழைத்தது. அந்த குரல் கேட்டபொழுது இயேசு மட்டும் இருந்தார். தாங்கள் கண்டவற்றில் எதையும் அவர்கள் நாட்களில் யாருக்கும் சொல்லாமல் அமைதி காத்தார்கள். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே எமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தவக்காலத்துடைய 2ஆம் வாரத்திலே இன்று நாம் தொடங்குகின்றோம். ஒரு வாரம் முடிந்துவிட்டது. இந்த 2ஆம் வாரத்திலே இயேசுடைய இந்த தாபோர் மலை, இந்த உருமாற்றத்தை நாம் தியானிக்க ஆண்டவர் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். பல்வேறு மலைகளிலே இறைவனை நாம் காண்கின்றோம். அதுபோல மலை பயணம் என்பது ஒரு உள்ளார்ந்த ஒரு பயணமாக, கடவுளுடைய இந்த பிரசன்னத்திலே நாம் ஒவ்வொருவரும் வாழக்கூடிய ஒரு அனுபவத்தை நமக்கு கொடுக்கின்றது. மலைகளை மீது ஏறி கண்டேன், உயர் கோபுரம் ஏறி கண்டேன், தேவாதி தேவனையான் கண்ணிலனை, உள்ளத்தில் உள்ளாலனை, அதை உணர வேண்டுமடி உள்ளத்தில் காண்பாயனில், கோயில் உள்ளேயும் காண்பாயன் என்ற பாடல் வரிகளுக்கேற்ப இன்று கடவுளை காண்பதிலே இன்றைக்கு ஆர்வத்தோடு இருக்கின்றோம். கடவுளை பிரசன்னத்தை தேடுவதிலே அத்தகைய ஒரு இயேசுடைய இந்த ஒரு இறைமை பயணம்தான் இந்த தாபோர் மலை, இந்த உருமாற்ற நிகழ்வு. இயேசுடைய இந்த மலை நோக்கி இந்த பயணத்திலே அவருடைய வாழ்க்கையிலே ஒரு முக்கியமான ஒரு பணிகளை அவர் செய்வதற்கு, தந்தையுடைய விருப்பத்தை அவர் நிறைவேற்றுவதற்கு, எருசலேமிலே இறப்பு உயிர்ப்பை அவர் சந்திக்க வேண்டும் என்ற அந்த நிகழ்வை, வரலாற்று நிகழ்வை, கடவுளுடைய இந்த திட்டத்தை அவர் நிறைவேற்றுவதிலே தன்னுடைய வாழ்வை முழுமையாக ஆண்டவருடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கின்றார். ஆக இந்த தாபோர் மலை, இந்த உருமாற்றம் அவருடைய வாழ்க்கையில் வரக்கூடிய தடைகளை, வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளை அவர் எதிர்கொள்வதற்கு ஒரு உந்தி தள்ளக்கூடிய ஒரு பயணமாக இந்த மலை பயணம் அவருக்கு உறுதுணையாக இருக்கிறது, நம்பிக்கையினுடைய நங்கூரமாக இருக்கிறது. இதைத்தான் இன்றைய இந்த 2ஆம் வாரத்திலே முதல் வாசகத்திலே ஆண்டவர் அபிரகாமோடு ஒரு உடன்படிக்கையை மேற்கொள்ளுகின்றார். எகிப்திலுள்ள ஆற்றிலிருந்து யூப்பிரதேசு பேராறு வரை என் நாட்டை உன் வழிமரபினருக்கு நான் வழங்குவேன் என்ற ஒரு வாக்கு தத்தத்தை அவரிடத்தில் கூறுகின்றார். அபிரகாமிடத்திலே உன்னுடைய இனத்தை நான் கடல் மணலைப் போல பெருகச் செய்வேன் என்ற வாக்கு தத்தத்தையும் சொல்லுகின்றார். இவ்வாறாக கடவுள் அபிரகாமோடு நல்ல ஒரு உறவை ஏற்படுத்துகின்றார். அபிரகாம் கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளுகின்றார். பல்வேறு சந்தேகங்கள் வந்தாலும் அவற்றை அவர் தெளிவுபடுத்துகின்றார். அதான் நான் பார்க்கிறோம். மனிதனுடைய வாழ்விலே சந்தேகப்படுவது என்பது ஒரு சாதாரண ஒரு நிகழ்வாக இருந்தாலும் அவன் அதை தெளிவுபடுத்துகிறான். அதான் நாம் அபிரகாமுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். அவர் அந்த கடவுளிடத்திலே பல கேள்விகளை கேட்டாலும் இறுதியிலே ஒரு தெளிவான உள்ளத்தோடு இருக்கின்றார். இதைத்தான் இன்றைய 2ஆம் வாசகத்திலே பவுலடியார் அருமையாக நமக்கு சொல்லுகின்றார். பிலிப்பிய மடலிலே நமக்கு விண்ணகமோ தாய் நாடு, அங்கிருந்தான் மீட்பராம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருவார் என காத்திருக்கிறோம் என்று சொல்லுகின்றார். பாருங்கள், இந்த தவக்கால இந்த திரு நிகழ்விலே நாம் இயேசுடைய இறப்பு உயிர்ப்பை கொண்டாட இந்த ஆயத்தப்படுத்தக்கூடிய இந்த நாட்களிலே விண்ணகமே தாய்நாடு என்று சொல்லுகிறார். மன்னக வாழ்வு, இந்த பயணம் பல சவால்களை, பல துன்பங்களை கடந்து செல்ல வேண்டும். அதுதான் இன்றைய நற்செய்தியிலே இயேசுடைய இந்த தாபோர் மலை உருமாற்ற நிகழ்வு. இயேசு துன்பங்கள் வழியாக மீட்பு பெற வேண்டும் என்ற செய்தியை நமக்கு சொல்லுகின்றார். ஆக மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருடைய வாழ்விலும் துன்பங்கள் உண்டு. அதுவும் இயேசு மனிதனாக இறைவனாக இந்த உலகத்திலே வாழ்ந்தவர். அவரும் இந்த துன்பத்தை தன் வாழ்நாளில் அவரை சந்திப்பதற்கு ஒரு ஆற்றலை இந்த உருமாற்ற நிகழ்விலே பெறுகிறார். 2 நபர்கள் வருகிறார்கள். ஒன்று திருச்சட்டத்தின் சார்பாக மோசே இறைவாக்கினரும்,
இன்னொன்று இந்த உருமாற்ற நிகழ்விலே எலியா இறைவாக்கினர் வருகின்றார். இறைவாக்கினர் சார்பாக இவ்வாறாக இவர்கள் இருவருமே பழைய ஏற்பாட்டிலே வரலாற்று அந்த நூல்களிலே இறைவாக்கு நூல்களிலே மிகவும் முக்கிய இடம் பிடிப்பவர்கள். கடவுளுடைய பிரசன்னத்தை கண்டவர்கள். எரியும் முற்பதரிலே மோயிசன் தன் வாழ்நாளிலே கடவுளை கண்டார். அதே சமயத்திலே எலியா மேகத்திலே கடவுளை பிரசன்னத்தை உணர்ந்தார். அன்று பாகால் அந்த தெய்வத்துக்கு மாறாக யாவே இறைவன் உண்மையின் இறைவன் என்பதை இந்த உலகத்துக்கு பறைசாற்றினார். உண்மைக்கு சான்று பகர்ந்தார். தன்னுடைய வாழ்க்கையிலே ஐயத்தை தவிர்த்து கடவுளை பற்றி கொண்டார். எலியா, நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று ஆண்டவர் கேட்கிற பொழுது, சேனைகளின் கடவுளாகிய ஆண்டவர் மீது மிகுந்த ஆர்வம் கொண்டவனாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். பாருங்கள் எந்த அளவுக்கு கடவுள் மீது கொண்டிருக்கிற பேர் ஆர்வம், எந்த அளவுக்கு கடவுள் மீது கொண்டிருக்கிற பற்று. இதைத்தான் இந்த முதல் வாசகத்தில் ஆபிரகாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டார், அதை நீதியாக கருதினார். கடவுள் மீது பேர் ஆர்வத்தோடு இருக்கிறார், ஆற்றலோடு இருக்கிறார். கடவுள் வல்லவர், கடவுள் ஆற்றல் உள்ளவர் என்பதிலே ஆபிரகாம் நம்பிக்கை கொண்டார். அதான் ஆண்டவர் அருமையாக சொல்லுகிறார் வாக்கு தத்தத்தை. எகிப்திலிருந்து யூப்ரட்டிஸ் பேராறு வரை உள்ள இந்த நாட்டை உன் மலிவனருக்கு நான் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். பாருங்கள் எந்த அளவுக்கு அவனுடைய இனத்தை பெருகச் செய்கின்றார், பழகி பெருகச் செய்கின்றார். கடல் மணலை போல என்ற ஆசீர்வாதத்தை ஆபிரகாமுக்கு கொடுக்கிறார். உடன்படிக்கை மேற்கொள்கின்றார். அந்த அளவுக்கு ஒரு உடன்படிக்கை உறவு என்பது அழியாத ஒரு உறவு, ஒப்பந்தம் அல்ல. ஒரு குறிப்பிட்ட ஒரு காலங்களுக்கோ குறிப்பிட்ட வருடங்களுக்கோ அல்ல. மாறாக ஆண்டவர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை, என்றுமுள்ள அழியாத உடன்படிக்கை, நித்தியத்துக்கும் அது ஒரு உடன்படிக்கையை மேற்கொண்டு நான் உங்கள் கடவுள், நீங்கள் என் மக்கள் என்ற ஒரு பந்தத்தை ஏற்படுத்துகிறார், உறவை ஏற்படுத்துகின்றார். அதைத்தான் நான் பார்க்கிறோம். இயேசு இந்த உருமாற்ற நிகழ்விலே தந்தையாம் இறைவனுடைய குரலை கேட்டது என்று பார்க்கிறோம். இவரே என் அன்பார்ந்த மைந்தர், இவரை நான் குறிப்படைகிறேன், இவருக்கு செவி சாயுங்கள் என்று சொல்லுகின்றார். பாருங்கள் எந்த அளவுக்கு இயேசுவுக்கு நாம் செவி சாய்க்க வேண்டும். இயேசு நமக்கு என்ன போதிக்கின்றாரோ, என்ன நமக்கு புதுமையில் அர்ப்பிக்கிறாரோ, எல்லாவற்றையும் நாம் இயேசுவோடு நான் நம்பிக்கை கொண்டால் நிச்சயம் நாம் மீட்பு பெறுவோம் என்பதை இன்றைய 2ஆம் வாசகத்திலே பவுலடியார் பிலிப்பிய மக்களுக்கு அருமையாக சொல்லுகின்றார். பாருங்கள், அழிவே அவர்கள் முடிவு, வயிறே அவர்கள் தெய்வம் என்று இன்றைக்கு உலகப்போக்கிலான வாழ்விலே இருக்கிற ஈடுபட்டு இருப்பவர்கள், எங்களால் நோன்பு இருக்க முடியாது, எங்களால் இத்தகைய கட்டளைகளை கடைபிடிக்க முடியாது, இதெல்லாம் கடினம் என்று இன்றைக்கு மனமோன போக்கிலே செல்லக்கூடியவர்கள் அநேக பேர். ஆனால் ஆண்டவரிடத்திலே இந்த தவக்காலத்திலே இந்த 2ஆம் வாரத்தை தொடங்கி இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உணர்வோம். ஆண்டவர் சொல்லுகிறார் அருமையாக, வயிறே அவருடைய வாழ்விலே தெய்வமாக, அவருடைய வாழ்விலே அழிவே அவருடைய முடிவு என்று குறிப்பிடுகின்றார். பாருங்கள் இன்றைக்கு மனிதனுடைய வாழ்வு ஒரு நிலையாமை, அதைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகின்றார். உலகப்போக்கிலான இந்த வாழ்விலே இன்றைக்கு மூழ்கடிக்கப்பட்டவர்கள், அடிமை நிலையில் இருக்கிறவர்கள், போதைப் பொருட்களுக்கும் குடிப்பழக்கத்திற்கும் இன்றைக்கு அடிமையாக இருப்பவர்கள் அநேக பிள்ளைகள் ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். இந்த தவக்காலம் ஒவ்வொருவரையும் மாற்ற வேண்டும், பாதை மாற்றமாக இருக்க வேண்டும். இயேசுவை நோக்கி ஒரு பயணமாக இந்த உருமாற்ற நிகழ்வு தாபோர் மலை நோக்கி இயேசு ஜெபித்து இறை ஒளியால் ஆட்கொண்டது போல இன்றைக்கு நாம் ஒவ்வொருவருமே இந்த 2ஆம் வாரத்தை தொடங்கியிருக்கிற நாம் ஒவ்வொருவருமே இயேசுடைய உருமாற்றத்திலே நாம் பங்கெடுக்கின்றோம். நம்முடைய தவக்காலம் நம்முடைய மன மாற்றத்தை, நம்முடைய வாழ்க்கை பாதைகளை மாற்றுவதற்கு இறை ஒளியால் நாம் ஒவ்வொரு ஆட்கொள்ளப்பட வேண்டும். பவுலடியார் அந்த தமஸ்கு சொல்லுகிற போல இறை ஒளியால் ஆட்கொண்டப்பட்டது போல மோயிசன் அந்த எரியும் முற்பதரிலே இயேசுடைய யாவே இறைவனை கண்டது போல இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் கடவுளுடைய ஒளியால் நாம் நிரப்பப்பட பேதுரு, இதோ நான் எலியாவுக்கு ஒன்றும் உமக்கு ஒன்றும் நம் 3 பேருக்கு ஒரு கூடாரத்தை அமைத்துக் கொள்வோம் என்று ஒரு இன்பமாக இருப்போம் என்று சொல்லுகிற பொழுது, இதோ நீ கடவுளுக்கு ஏற்றபடி என்ன மனிதருக்கு ஏற்றபடி நீ எண்ணிக்கொண்டிருக்கிறாய் என்று அவரை பார்த்து சாடுகின்றார். பாருங்கள், ஆக இயேசுடைய வாழ்வு என்பது துன்பம் நிறைந்த ஒரு சவால் நிறைந்த, இன்றைக்கு தன்னுடைய வாழ்விலே சீடர்களால் கைவிடப்பட்ட அந்த ஒரு நிலை, இன்றைக்கு எருசலேமிலே அந்த மூப்பர்கள் மத்தியிலே தன்னுடைய சாவை 3 முறை அவர் அறிவிக்கின்றார், இறப்பை அறிவிக்கின்றார். தன்னுடைய வாழ்வில் அப்படிப்பட்ட ஒரு இறப்பு நிகழ்வை அவர் சிலுவை சாவை மேற்கொள்வதற்கு இந்த தாபோர் மலை உருமாற்றம் அவருக்கு பலப்படுத்தியது. முக்கியமான ஒரு இறை அனுபவமாக, அஞ்சாதே நான் உன்னோடு இருக்கிறேன் என்று தந்தையாம் குரலொலியானது ஒப்புரிப்படைகிறேன், இவருக்கு செவிசாயுங்கள் என்று சொல்லுகின்றார். பாருங்கள், தந்தையுடைய அந்த ஒரு சாட்சிய குரலொலியை இயேசு பெறுகிறார், ஆட்கொள்ளப்படுகின்றார். இன்றைக்கு இயேசுவை பின்பற்றுகிற ஒவ்வொருவருமே இந்த தவக்காலத்திலே இந்த தவக்கால இந்த 40 நாட்கள் ஜபிக்க, தியானிக்க, நம்முடைய நோன்பு இருக்க, அநேக குடும்பத்திலே இருப்பவர்கள் நிறைய பேர் நோன்பு இருக்கிறார்கள். குடும்பத்திலே பெற்றோர் பிள்ளைகள் நோன்பிருந்து தவமிருந்து ஜபித்து இந்த தவக்காலம் என்னை மாற்ற வேண்டும், இறைவனால் நான் நிரப்பப்பட வேண்டும்,
இன்னும் இறை ஒளியால் நான் ஆட்கொள்ளப்பட வேண்டும் என்று அநேக பிள்ளைகள் உருமாற்றத்திலே இன்றைக்கு பங்கெடுப்பவர் அநேக பேர் ஆண்டவரத்தில் ஒப்புக் கொடுப்போம். ஜெபிப்போமாக. அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, அருமையான இந்த நாளுக்காக நன்றி கூறுகிறோம் அப்பா. இது தவக்காலத்தில் 2ஆம் வாரத்தை தொடங்கி இருக்கிற எங்களுடைய வாழ்க்கையிலே இதோ நீ அவ்வாறு அந்த தாவூர் மலையிலே சென்று ஜெபித்து இறை ஆற்றலால் நிரப்பப்பட்டது போல, இறை ஒளியால் ஆட்கொள்ளப்பட்டது போல, இதோ நாங்களும் இந்த திருப்பலியில் ஜெபிக்கிற ஒவ்வொருவருடைய பிள்ளைகளுக்கும் உங்களுடைய இறை ஆசிரியத்தார், இறை மாட்சியை தாரும், இறை வெளிப்பாட்டை ஒவ்வொருவரும் கண்டுகொள்ள உங்களுடைய கிருபையை நிறைவாய் கொடுக்கும்படியாக அந்த ஒரு மாற்றத்திலே பங்கெடுத்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் துன்பங்களை சந்திக்கின்ற வேளையிலே நாங்கள் துவண்டு போகாமல் உம்மை பிடித்து கொள்ள, உம்மை சொந்தமாக்கி கொள்ள எங்களுக்கு தேவையான ஆற்றலும் இறை நம்பிக்கையும் ஆபிரகாம் எவ்வாறு தன்னுடைய வாழ்நாளிலே உம்மோடு ஒன்றித்திருந்தாரோ, உடன்படிக்கை உறவிலே நிலைத்திருந்தாரோ, அதே போல கீழ்ப்படுதலோடும் தாழ்ச்சியோடும் உண்மையோடும் நாங்கள் வாழ்வதற்கு தேவையான எல்லா ஆசிரியரும் நலன்களும் எங்களுக்கு நிறைவாய் நிலை கொடுக்கும்படியாக துன்பங்களை நாங்கள் ஏற்கக்கூடிய மனநிலையும் துன்பங்களை தாங்கக்கூடிய ஆற்றலும் பலமும் எங்களுக்கு இந்த வாரத்திலே தவக்காலத்திலே நீர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தும்படி, எங்களை காக்கும்படி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன்.